நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த டெம்பிள் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் நந்தியை தான் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம போனோம்னா கூட இப்படியெல்லாம் பார்க்க முடியாது. மற்ற நாட்களில் ஃப்ரீ நாட்களில் போனால் உள்ளே போய் இறைவனை வழிபட்டுட்டு வெளியே நந்தியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு கோபுரத்தெல்லாம் சுற்றி படம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணுமோ கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் அமர்ந்து உக்காந்து பண்ணிட்டு வரலாம். ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போனோம்னா உள்ளே நுழைய கூட உள்ள இடம் இருக்காது. பாருங்கள், ராஜகோபுரம் தெரியுது. நந்தியை வந்து பழத்தாலேயே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சரின்ட்டு அப்படியே எடுத்துட்டு அப்படியே பின்னாடி வந்து சுற்றி பார்த்தோம். எல்லாம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த முன்னாடி க்ரீன் கலர் புடவை கட்டிட்டு போகிறாங்கல்ல, அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரோட ரிலேட்டிவ். அவங்க ஊர் வந்து திருவண்ணாமலை தான். அவங்களோட தான் நாங்கள் போயிருந்தோம். நந்தி பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பூக்களினாலும் பழங்களினாலும் காய்கறிகளினாலுமே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பந்தல் கூட அழகாக போட்டிருக்காங்க. அப்புறம் நாங்கள் நின்று எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.